வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சூரிய பிரபு. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, பொதுவான நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் திருடப்படுது. அந்த திருட்டு நம்மக்கிட்ட இருக்கிற காசு பணத்தை திருடுறதையோ, இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற பர்ஸை திருடுறதையோ, இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் திருடுறதையோ பெரிய திருட்டு கிடையாது. ஆனால் முக்கியமான ஒரு திருட்டு இருக்குது. அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற நேரத்தை திருடுறது. இந்த நேரத்தை திருடுறதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பி வாங்க முடியாத ஒன்று. நம்மக்கிட்ட இருக்கிற காசு பணத்தையோ இல்லை சொத்தையோ எல்லாத்தையும் வாங்கிட்டோம்னா அதை திருப்பி எப்படினாலும் மீட்டு எடுத்துடலாம், இல்லை போலீஸ்கிட்ட போயோ ஏதோ ஒன்று வாங்கிடலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற நேரத்தை திருடிட்டாங்கன்னா அதை உன் வாழ்க்கையில் நீ இழந்ததாக தான் அர்த்தமாக தவிர மறுபடியும் அதை நீ வாங்க முடியாது. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இன்றைக்கி இருக்கிற மீடியாவோ டிவியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களோட நேரத்தை திருடுறாங்க, உங்களுடைய முன்னேற்றத்தை குறைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற புதிய தலைமுறைகளும் சரி பழைய தலைமுறைகளும் சரி எதுலேருந்து மூழ்கி கிடக்கிறோன்னா மொபைல்லையோ இல்லை டிவிலையோ இல்லை தேவையில்லாத இன்டர்நெட் சர்வீஸ்லேயோ எதுலேயோ மூழ்கி உன்னோட நேரத்தை தொலைச்சிட்டுருக்கிற. நீ தொலைக்கிறன்றதை விட உங்ககிட்டருந்து திருடுறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அர்த்தமில்லாத இந்த திருட்டுக்கள் நீ செலவு பண்ணணும்னு நினைக்கும்போது கடைசியில் உன்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் அதை இழந்ததாக தான் அர்த்தமே தவிர மறுபடியும் அது கிடைக்கவும் கிடைக்காது. அர்த்தமுள்ள திருட்டுக்கள் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய குழந்தைகள்கிட்டையோ இல்லாட்டி உங்களுடைய மனைவிக்கிட்டேயோ இல்லாட்டி உங்கள் அப்பா அம்மா கிட்டேயோ அந்த நேரத்தை அவங்களுக்காக திருடப்படுற திருட்டு அது அர்த்தமுள்ள திருட்டு தான். அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள், அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுதான் அர்த்தமான திருட்டு. தேவையில்லாமல் இந்த மீடியாக்களையோ இல்லை ஃபோன்லேயோ ஃபோனில் மூழ்கி போய்க்கிறது, இன்டர்நெட் சர்வீஸில் மூழ்கி போய்க்கிறதையோ எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. தயவு செஞ்சு வாழ்க்கையை புரிஞ்சுக்கங்க. அவங்க திருடுறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் எங்கே கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல்லையோ இல்லை உங்கள் இன்டர்நெட் சர்வீஸ்லையோ நீங்கள் தேடுகிற அந்த தேடல்கள்லாம் தான் கொடுக்குறீங்களே தவிர அவங்களாம் உங்களை தேட போகிறது இல்லை. நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் போய் இன்டர்நெட்டில் தேடுறீங்கன்னா அது நல்ல விஷயங்களை காட்டப்போகுது. அது மூலிமா உங்களுடைய நேரங்கள் உங்களுடைய மிச்சப்படுத்தப்படுது. ஆனால் நீங்கள் தேடுற விஷயங்கள் தப்பான விஷயத்தையோ இல்லை தப்பான தகவல்களையோ தேடுறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களோட நேரத்தை திருடுறதுக்கு வாய்ப்பை நீங்கள் கொடுக்குறது தான் அர்த்தம். தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களோட வாழ்க்கையை செம்மையாகப்படுத்துங்கள். என்றும் உங்களுக்காக உங்கள் சூரிய பிரபு. பாய்.